கவிஞர், எழுத்தாளர், இயக்குனர் வெங்கட் பிரபு என்ற மிகப்பெரிய இயக்குனரின் தந்தை, பிரேம்ஜி என்ற ஒரு சூப்பரான ஒரு ஆக்டரின் தந்தை, இளையராஜா என்ற ஒரு இளையத்தின் கூட பிறந்த தம்பி, இப்படி ஒரு மிகப்பெரிய லெஜண்ட், மிகப்பெரிய பொக்கிஷம் இங்கே உங்கள் முன்னால் உட்கார்ந்திருக்கின்றது. விட்பாவின் வரலாற்றிலே எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷங்களில் ஒன்றுதான் இந்த கங்கை அமரன் சாரும் என்னுடைய அன்புக்குரிய பேரரசு சாரும். இரண்டுமே விட்பாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷங்கள். ஒருவனாக தமிழ்நாட்டில் இலங்கையிலிருந்து ஒருவனாக வந்து இங்கே 2 பேராகி 3 பேராகி இன்று 15,000 தாண்டி விட்டது விட்பாவினுடைய உறுப்பினர். அதில் இங்கே வந்திருப்பது விட்பாவினுடைய உயர்மட்ட உத்தியோகத்தர்கள், அதாவது விட்பாவினுடைய ஹைகமாண்ட், சென்ட்ரல் கமிட்டி, செயற்குழு கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே வந்திருக்கிறாங்க. வெளியில் வராத மிகப்பெரிய கிரவுண்ட். நான் நினைக்கின்றேன் அடுத்த வருஷம் நேரு ஸ்டேடியத்திலே மிகப்பெரிய கங்கை அமரன் சாருடைய இசை கச்சேரியுடன் அந்த மிக பெரும்பாலான நடக்க வேண்டும். எங்களுடைய ஒரு சில விஷயங்களை மட்டும் என்னுடைய தலைமை உரையாக சொல்லிவிட்டு நான் உட்கார வேண்டும், அதிதிகள் பேச வேண்டும். இப்படியும் கங்கை அமரன் சார் ஒரு 1 hour பேசுவார். இன்றைக்கு பல விஷயங்கள் இருக்குது. 2 ஹைலைட் இன்றைக்கு 2 ஹைலைட் இருக்கு சார். 3 ஹைலைட். இந்த புத்தகத்தை, விட்பாட புத்தகத்தை நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். இந்த புத்தகம் வந்து எப்படி விட்பா வந்துச்சு, என்ன பண்ண போகுது, இவருக்கு தான் சுருக்கமாக எப்படி வந்துச்சு, ஏன் இது வந்துச்சு, என்ன பண்ண போகுது, அதுக்குள்ள என்ன நடந்துச்சு, எல்லா விஷயமும் வரும். அடுத்தது நாங்கள் விட்பா விருதுகள் என்று ஒவ்வொரு வருடமும் விருதுகள் கிராண்டாக பண்ண போகிறோம், பெரிய லெவலில் பண்ண போகிறோம். இப்போ தானே நம்ம ஆரம்பிச்சிக்கிறோம். இறைவன் நாடினால் அடுத்த வருஷம் விட்பா விருதுகள் பெரிய லெவலில் வந்துடும். அந்த விட்பா விருதுகள் ஆரம்பிச்சு வைக்கிறோம் இன்றைக்கு. இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு ஒரே ஒரு விருது, விட்பா விருது. யாருக்கு சொல்லுங்க சத்தமா, திருப்பி சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. எங்களுடைய சாருக்கு தான் முதல் விருது. மியூசிக்கல் டயமண்ட். மியூசிக்கல் டயமண்ட் என்ற ஒரு விருதை நான் கொடுக்க போறோம். கொஞ்சம் லேட் ஆகட்டும், இப்பே கொடுக்க கூடாது. அது மட்டும் இல்ல, சார அழகிய பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேஸுக்கு முன்னாடி நாங்க எல்லாருமே சிக்னேச்சர் பண்ணி அதை கொடுக்க போறோம். யாராவது கொஞ்சம் காட்டுங்க திருப்பி சாருக்கு, அப்படியே காட்டுங்க. ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார், உங்களோட வீட்டுல உங்களுக்கு பிடிச்ச இடம், ஒரு வீட்டுல எங்கேயோ ஒரு இடம் பிடிச்சிருக்கு ரொம்ப, அந்த இடத்துல நீங்க அதை வைக்கணும். எங்களுக்காக அன்பை கரைச்சி சிக்னேச்சரை கொண்டிருக்கோம், சைன் பண்ணிருக்கோம். அதை உங்களோட வீட்டில் இருக்கணும் சார். இன்னொரு ரிக்வெஸ்ட், கண்டிப்பா அதுக்கு பக்கத்துல நீங்களும் பிரேம்ஜியும் வெங்கட் பிரபு, இயக்குனர் வெங்கட் பிரபு நின்று போட்டோ எடுத்து நீங்க அனுப்பணும். இந்த நம்மளோட விட்பாவினுடைய உயர்மட்ட ஆபீசர் மாதிரி நான் கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், அவங்க எடுக்கணும். விட்பாவினுடைய தலைவராக, இன்டர்நேஷனல் தலைவராக நான் இருக்கின்றேன். இதனுடைய வைஸ் பிரசிடென்ட் ராமகிருஷ்ணன். இன்னொரு வைஸ் பிரசிடென்ட் பொன்ராஜ். வாங்க ஸ்டேஜுக்கு. எங்க அமைப்பின் முக்கியஸ்தரமாகவே களத்துல நின்று ஃபீல்ட்ல நிற்கக்கூடியவங்க. இந்த அமைப்பினுடைய ஜெனரல் செக்ரட்டரி, எந்த லெவலுக்கு இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஒருத்தர், அந்தோனி தோமஸ்.
வந்துட்டீங்க. இந்த அமைப்பினுடைய சீனியர் டிப்யூட்டி பிரசிடென்ட் சந்திரன், பேராசிரியர் சந்திரன். இந்த அமைப்பினுடைய இன்னொரு சீனியர் டிப்யூட்டி பிரசிடென்ட் அனிதா ரோஸ்லி. எங்க அனிதா ரோஸ்லி? இந்த அமைப்பினுடைய டிப்யூட்டி பிரசிடென்ட் அட்வொகேட் ரமேஷ். வாங்க ஸ்டேஜ் வாங்க. இந்த அமைப்பினுடைய இன்னொரு டிப்யூட்டி பிரசிடென்ட் மாரியப்பன், ஆக்டர் மாரியப்பன், ஸ்டேஜ் வாங்க. இந்த அமைப்பினுடைய இன்னொரு டிப்யூட்டி பிரசிடென்ட் நாகராஜ், எம்ஏ நாகராஜ். இந்த அமைப்பினுடைய செயலாளர் விமோசனர். இவர் வந்து ஜெனரல் செக்ரட்டரி. இவர் ஒரு எஜுகேட்டட் சோசைட்டி, ரொம்ப ஒரு கண்ணியமான எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு பொதுச்செயலாளர் விற்பாளர். அவர் ஒரு அட்வொகேட். ஒரு இன்றைக்கு விவசாயத்தை விரும்பி பண்ணி கொண்டிருக்கிறார். மதுரையில வழக்கறிஞராகிறார். அமைப்பின் செயலாளர். அடுத்தது ஜாயிண்ட் செக்ரட்டரி நாகநாதன், எழுத்தாளர். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 300 புக்கு மேல இதுவரையில 12 ஏழை கலைஞர்கள் நிறைய பேருக்கு கவிதை புக்கெல்லாம் வெளியிட்டு கொடுக்குற ஒரு பெரிய அமைப்போடு வச்சுட்டு இருக்கிறார். ஸ்ரீனிவாஸ் இன்னொரு ஜாயிண்ட் செக்ரட்டரி, டெங்கு நோயால டெங்கு பாதிக்கப்பட்ட இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கிறார். அவருக்காக பிரார்த்தனை செய்வோம். ஆனந்தராஜ் இந்த அமைப்பினுடைய பொருளாளர். எல்லாரையும் ஸ்டேஜிலும் கூப்பிட முடியாது. இந்த அமைப்பினுடைய முக்கியஸ்தர்கள் எல்லாருமே புத்தகத்துல அழகா பதிவு செய்யப்பட்டிருக்குது. அந்த புத்தகத்துல நீங்க பார்க்கலாம். ஹைகோமாண்ட்ல 50 பேர் இருக்கிறாங்க. இவங்க 50 பேர் ஹைகோமாண்டுக்கு வந்துட்டாங்களே, நாங்க இல்லையே என்று நீங்க யாருமே யோசிக்க தேவையில்லை. நிச்சயமாக அது நாளை மாறலாம், நாளை மறுநாள் மாறலாம். நீங்களும் இங்கே வரலாம். எல்லாருமே முக்கியம்தான். எல்லாரையும் போட முடியாது. ஹைகோமாண்டுங்கிறது உயர் கூட்டம், முடிவுகள் எடுக்கிற முக்கியமான டீம். இந்த ஸ்டேஜில் வந்திருக்கிற உங்களுடைய மும்பையை சேர்ந்த தொழிலதிபர் குமரராஜன், சாரி சார், குமரராஜன் ஐயா அவர்கள் ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து போன 10ஆம் தேதி ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் போட்டுட்டாரு. போட்டு வாரத்துக்கு ரெடியாக தான் நாம கேன்சல் பண்ணிட்டோம். அவருக்கு ஃப்ளைட் டிக்கெட் அவ்வளவுதான். திருப்பி டிக்கெட் போட்டு திருப்பி வந்திருக்கிறாரு. கன்னியாகுமரி சார் பேசிட்டு 2 பேரையும். அவர் வந்து என்னுடைய இந்த அமைப்பு வித்வா ஃபவுண்ட் பண்ணின முதல் நாள்ல பிரஸ் மீட்டிங்ல என்னோட உட்கார்ந்து இருந்தவர் என்னுடைய அன்பு நண்பர் ரஜினிகாந்த். மெடிக்கல் நிறுவனங்களின் தலைவர், அங்க உயர் நீதிமன்ற சட்டத்தரணி, ராஜ்குமார், சாரி என்னுடைய மனைவி என்னுடைய ஹைகோமாண்ட்ல விபானுடைய ஆலோசகராக இருக்கிறார். ஸோ நான் எதுவுமே ஒவ்வொருத்தராக சொல்லிக் கொண்டு போக மாட்டேன், நமக்கு டைம் தான் போயிடும். ஸோ அதனால என்னுடைய ஸ்பீச் ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி தாங்க ப்ளீஸ். வருமான நன்றிகள். ஸ்டார்டிங்ல போன ரொம்ப மீடியா தேவையில்லை, கொஞ்சம் செய்தி வழியில போகணுண்டு. பிரஸ்ல ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், புத்தகப்பட்ட கேள்வி எல்லாமே எனக்கு கங்கை கேட்காதீங்க. சிக்கலுக்குரிய எந்த கேள்வியும் கேட்காதீங்க. இன்றைக்கு மீடியா கேட்டுக்கிறேன். கேட்கலாம். எங்களுக்கு கேட்டதான் எங்களுக்கு வைரல் ஆகும். மாநாட்டுல யாரோ ஒரு 2 கேள்வி கேட்டு எங்களுடைய அந்த வீடியோ அப்படியே ஃபுல் வைரல். அதுதான் நான் என்ன கேள்வி போகலாம். ஓகே, என்னுடைய தந்தை போன வருஷம் நவம்பர் 2ஆம் தேதி தான் டெத் ஆயிட்டாரு. ஆனால் 89ஆம் ஆண்டு இந்த நாளை எதிர்ப்பு கூறல் செய்துவிட்டு போய்விட்டார். அது சொன்ன அதைத்தான் நான் ஒன்று சொல்ல போறேன். ஒரு கொஞ்சம் டைம், ஒரு 15 மினிட்ஸ், 10 நிமிஷம். இந்த நாளை சொல்லிவிட்டு சென்று விட்டார். 89ஆம் ஆண்டு. 89ஆம் ஆண்டு நான் பாடசாலை மாணவர், 16 வயது. +2க்கு முன்னாடி 10th எக்ஸாம் முடிஞ்சு கிடைச்ச அந்த எஃப்ல ஒரு படம், வீடியோ படம் செய்வதற்கு
ட்ரை பண்ணி அதுக்கான முயற்சி செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியெல்லாம் பேசி ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணினோம், ரத்த வாசம். அதனுடைய ஷூட்டிங் நடக்குது இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம், வடகிழக்கு தமிழர் தாயகம், எல்டிடி ஏரியாக்கெல்லாம் அப்படி சொல்றதா உங்களுக்கு புரியும், அதுக்காக சொல்றேன். ஸோ இந்த இடத்துல நாங்கள் படத்தை எடுத்து நீங்க கேட்கணும் சார். இல்ல நான் பேசுறது நீங்க கேட்கணும். ஆமா சத்தம் ஆமா 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 ஆமா. ஸோ நாங்க படப்பிடிப்பு எல்லாம் பண்ணி படப்பிடிப்பு பண்ணோம். இந்த 16 வயசுல படப்பிடிப்புக்கு நான் தான் ப்ரொடியூசர். காசிரிக்காது அம்மாட தலையில எண்ணெயை தடவி ஆட்டை போட்டு மாமி ஒருத்தர், இன்னொரு மாமி, இன்னொரு அங்கிள், இன்னொரு சித்தப்பா, அப்படி பேசி பேசி அவங்கள டைவர்ட் பண்ணி தான் அந்த அமௌண்ட் எடுத்தது. அப்பாவுக்கு உடன்பாடு இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே தடுக்க முடியாம விட்டுட்டாரு. இந்த படம் எடுத்ததான் என்னுடைய பைத்தியம் சரியாகும் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி ஃபுல் எதிர்ப்பு. இப்போ வந்து நான் +2க்கு வந்துட்டேன். ஆனா எல்லாம் ஷூட்டிங் போகும். ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு ஒரு நோன்பு பெருநாள்ல ரிலீஸ் பண்றதுக்கான பிளான் அப்பப்போ எடிட் பண்ணிட்டோம். எடிட் எல்லாம் பண்ணி அது ஒரு வீடியோ படம் சொன்னா எங்க அந்த வயசுக்கு எங்களுக்கு என்ன தெரியுமோ அது படம். இறுதி நாள் படப்பிடிப்போம், கடைசி நாள் படப்பிடிப்போம். ரமலான் மாசம் நோன்பு 27 3 டேஸ்ல படத்தை லான்ச் பண்ண பெருநாளைக்கு நாங்க பெரிய ஸ்கிரீன் வச்சு லான்ச் பண்ண போறோம். தியேட்டர்ல இல்லை, ப்ரொஜெக்டர்ல. கடைசி நாள் படப்பிடிப்புக்கும் அதிகாலை 5 மணிலேருந்தே நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகி படப்பிடிப்புக்கு போகிறோம். 5 கதாநாயகர்கள், நான் இன்னும் 4 பேர். அந்த ஊர்ல அட்டூழியங்கள் பண்ணிக்கிற ஒரு கேங்க வந்து ஃபுல்லாக அழிக்கிறதா அந்த கதை. கடைசி நாள் படப்பிடிப்புக்கும் ஃபைட் சீன்ல ஃபைனல் சீன் அன்னைக்கு எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் வாரம் படப்பிடிப்பு முடிச்சுட்டு வாரம். நான் வந்து டிரைவர், ஒரு இன்சிடென்ட், பெரிய இன்சிடென்ட் அதான் சொல்ல போறேன். டிரைவர் பக்கத்துல நான், இங்கே 2 பேர். வாரம் 1க்கு அப்ப வந்து இந்திய ராணுவம் இலங்கையில நிக்குது. 89ஆம் ஆண்டு இலங்கையிலேயே அந்த ஒப்பந்தம் அடிப்படையில நிக்கிறாங்க. திடீர்னு 2 சைட்ல இருந்து கன்னோட ஒரு டீம் மூவ் ஆகுது. இந்திய ராணுவத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் யுத்தம் போய்கிற டைம் அங்க பெரிய அட்டாக் நடந்து கொண்டிருக்கு. வண்டியில வந்து திடீர்னு மூவ் ஆகுறாங்க ஒரு டீம். வண்டியை நிப்பாட்டுறாங்க. நாங்க சின்ன பையன், 16 வயசு. டக்குன்னு முன்னுக்கு வந்து ஒருத்தர் வந்து கண்ணை லோட் பண்ணி SMGன்னு சொல்ற சின்ன கண்ணை, இவ்வளவுதான் நீங்க ஓட்டே அறியும், அந்த கண்ணை லோட் பண்ணி முன்னுக்கு ஃபயர் பண்ண ரெடி ஆகும்போது டக்குன்னு பக்கத்துல இருந்த ஃப்ரெண்ட், என்னுடைய மச்சான் தான், தோல்ல கை போட்டு டக்குன்னு அப்படியே படுத்துட்டோம். படத்தும் இப்படிங்கிறதுல கண்ணாடி சுக்குநூறு ஆயிடுச்சு. முன்னுக்கு கண்ணாடி தூள். எல்லாரும் இறங்க 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 எல்லாம் இறங்க வா கட்ட வார்த்தைகள்லாம் சொல்றாங்க. டக்குன்னு இறங்கி அந்த சூப்பர் சிங்கர் 2 குட்டிஸ்களை மேடைக்கிறீங்க. வாங்கம்மா சாரா சுத்தி நஸ்ரீன் வாங்க. சூப்பர் சிங்கர்ல இந்த மாதிரி செகண்ட் அடிச்ச விஜய் டிவியில செகண்ட் அடிச்ச நஸ்ரீன். இதை முடிச்சிருவேன். எக்கோ பண்ணுதா ஏதோ எக்கோ பண்ண மாதிரி அதை கொஞ்சம் டேர்ன் பண்ணுவீங்க. அங்கே அந்த பக்கம் டேர்ன் பண்ணுங்க. ஓகே. ஸ்பீக்கர் சவுண்ட் வந்து சரியா இல்லை. நாங்கள் அந்த எக்கோ பண்ணுது, பேசுறது எக்கோ வருது. இப்போ வந்து எங்களை ஃபுல்லாக இறங்க சொல்லி எல்லாரையும் குப்பரக்கம் படுக்க சொல்லி செம்ம அட்டிந்தா அப்படி அடி. ஒரு 25 பேர் அந்த வண்டியில, 25 பேர் எல்லாமே குப்பரக்கப்படுத்து சத்திரம் அழுகிறோம். இப்ப அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் LTT வருது. வேலை கேட்டீங்க, நாங்க படம் எடுத்துட்டு வரோம். படத்துக்கு போச்சு 2 கல்லூரி சும்மா டம்மி கவுண்ட். இப்ப இது யாருன்னு சொன்னா TNA, தமிழ் நேஷனல் ஆர்மி, தமிழ் தேசிய ராணுவம்னு சொல்லி ஒரு உருவாயில. அந்த டைம்ல LTTக்கு எதிராக, விடுதலை புலிகளுக்கு எதிராக சில விஷயங்களை நான் ரொம்ப பேச முடியாது. இல்லை சொல்றேன்.
ஸோ இந்த டைம்ல தவறுதலாக எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடக்குது. தாக்குதல் முடிச்சு அடி, உள்ளுக்கு படுத்தவங்களுக்கு அடி இல்லை, சுத்தி படுத்தவங்களுக்கு அடி. நானெல்லாம் சைட்ல சுத்தி படுத்துது. அப்ப கைய எப்படி பாக்குறேன், ஒரு வேலி கட்ட, ஒரு வேலியில ஒரு தடிய உடைச்சு எடுக்கிறான். அடிச்சா எங்களுக்கு அடி. இரண்டு விஷயங்கள். ஒன்று ஜிஹாத், நான் ஒரு முஸ்லீம், ஜிஹாத் வந்தன்னு சொல்லி அடி. இன்னொரு இன்ஃபர்மேஷன் புலிகள் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த அடியெல்லாம் பார்த்து கடைசியா ஒரு டைம்ல சுத்தி அடிக்கிறாங்க, ஷூட்டிங் நடக்குது, ஃபயரிங் நடக்குது, யாருக்கு சொல்றாங்கன்னு எதுவுமே தெரியல. ஒரு டைம்ல இந்த அடி நடக்கும்போது ரெண்டு குரல் என் காதுல ஒழிச்சு கேட்குது. டேய் அடிக்காதீங்கடா, அடிக்காதீங்கடா, மாடுகள் அடிக்காதீங்கடா, பாவண்டா பாவண்டா. இன்றைக்கு அந்த சத்தம் என் காதுல இருக்கும். இந்த முகத்தை பார்க்க கிடைக்கல. அந்த தீவிரவாத அந்த தீவுக்குள்ள ஒரு 25 பேர், 2 பேரோட சத்தம் கேட்டுட்டே இருக்குது. அடிக்காதீங்கடா அடிக்காதீங்கடா பாவண்டா. அதுக்குள்ளேயும் மனித நேயத்தோட 2 பேர் இடிக்கிறதா நான் பார்த்தேன். அப்ப இந்த அடியெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன கெப்ப, சரி சரி விடு விடு, ஒரு சத்தம் கட்டிக்க, அதுதான் லீடர் நினைக்கிறேன். விட்ட உடனே எல்லாருமே நாங்க பைக்ல எங்களோட கமரா, எங்களோட ஃபுட்டேஜ் எல்லாம், எங்களோட ஒரு 3 பைக் எல்லாம் வந்துட்டு போனாங்க. அப்புறம் வந்துட்டு போறாங்க. அப்ப நாங்க என்ன பண்ணினோம், கேக்குதா உண்மையிலே கேக்குதா, ஸ்டேஜ்ல கேக்குதா? போன உடனே ஒரு நண்பர் சொன்னாரு, அவங்க போயிட்டாங்க, எல்லாரும் எழுப்புக்கடா அப்படின்னு. எல்லாரும் எழுப்பினோம். எழுப்பி பார்த்தா ஒருவர், என்னுடைய ஃப்ரெண்ட், 5 பேர் ஹீரோல ஒருத்தர் டெத் ஆகி கிடக்கிறார். இங்க குண்டு சரியா ½ an hour முதல் அவர் வந்து நீங்க சொல்றாரு, மச்சான் நோம்போட எனக்கு கஷ்டம் இருக்கு நடிக்கிற, குயிக்கா நான் சாப்பிட மாதிரி இந்த சீனை. இறைவன் மீது, உங்களை மணி படிச்ச இறைவன் மீது சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. அவன் எப்பயுமே வந்து என்ன ரொம்ப டோர்ச்சர் பண்ணுவான். நஜீப் பேரு எப்படி டோர்ச்சர் பண்ணுவான்னு சொன்னா, சார் எந்த ஃபைட்டை நல்லா எடு, எந்த சீனை நல்லா காட்டு, இப்படி ஃப்ரேம் வை, அப்படி ஃப்ரேம் வை, எப்போ பார்த்தாலும் டோர்ச்சர். அதனால ஏன்டா இவனை படத்துக்கு எடுத்தோம்னு நான் அடிக்கடி நினைக்கிறேன். அடுத்து வந்து சொல்றான், ரொம்ப டயர்டா இருக்கு, நான் குயிக்கா சாகுற மாதிரி எடு, வில்லன்கள் குத்தி சாப்பிடணும், அந்த சீன் கத்தியால அட்டாக் பண்ணி சாப்பிடணும், நான் குயிக்கா சாகுற மாதிரி எடுப்பா ப்ளீஸ் பண்ணு அப்படின்னா. அதே மாதிரி சொல்லி ஆகணும்ல நிஜமாக டெத்தான். அந்த சீன் சூப்பரா ஆக்ட் பண்ணது. இப்ப முடிஞ்சு சார், டெத் ஆகியாச்சு. இப்ப திருப்பி இந்த பரபரப்பு நிக்குது. இந்த நிக்கும் போது ஃபாயிஸ்னு ஒரு நண்பர், அவருக்கு படத்திலே இல்லை, அவருக்கு வேற ஒரு ஊர்ல சிட்டில கொழும்புல அவர் ஸ்டடி பண்றவரு, லீவ்ல வந்தவர், நோம்பு லீவ்ல வந்தவர், ஷூட்டிங் பார்க்க வரட்டான்னு வந்தவர். அவர் வயிற்றுல இருந்து ரத்தம் கொடுத்து, இப்ப அவங்க போயிட்டாங்க. அவனை இந்த காலை பிடிச்சிட்டான், மச்சான் என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லி. நீங்க அது எந்த பக்கம் இருக்குது, அந்த சைடா எப்போ வரீங்க? இல்ல அப்ப எனக்கு தான் கேட்கறது. சரி சார், எனக்கு அப்படி டிஸ்டர்ப் பண்ணிக்காது சத்தம். கரெக்ட், ஓகே. எனக்கு ஏதோ எப்போ பண்ற மாதிரி இருக்கு. இப்ப வந்து இவர் அழுதாரு, என்னை காப்பாத்துங்க. இங்க நான் டிரைவர்கிட்ட சொன்னேன், டிரைவர்கிட்ட சொன்னேன், அண்ணா வண்டி எடுங்கன்னா வாய்ஸுக்கு சீரியஸ் ஆகி வண்டி எடு, என்ன பாருப்பா, என்னப்பா என்ன நடுப்புற முடியல பார்த்தா அவருக்கு ரத்தம் கொட்டுது. அதுதான் டிரைவர். அந்த நோட் பண்ணி முன்னுக்கு வந்து அட்டாக் பண்ணினாங்க. அப்பதான் வந்து அந்த துப்பாக்கி கொண்டு பட்டிக்கோங்க, நாங்க தப்பிட்டோம். இப்ப இந்த டைம்ல இந்த சீன் போய் தெரியாதா,
ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பைக்குல ஓப்பன் ஃபயர் பண்ணிக்கு மேல வராங்க. அது பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஹைவே மாதிரி ரோடு மாதிரி ஓப்பன் ஃபயர் பண்ணிக்கு ஒரு 10 பைக்கில் வரைஞ்சு வருதுங்க. வந்தோட யாருமே நிக்கல, எல்லாருமே ஒவ்வொரு திசைக்கு ஓடினாங்க. இவன் என்ன காலை நெருக்கி பிடிச்சிட்டான். இந்த பாய்ஸ் எல்லாரும் ஓடினாங்கன்னா டிரைவரை 4 பேர் தூக்கிட்டு ஓடுறாங்க. 2 பக்கம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஏரியா இருக்கு. ஒரு ஏரியா மக்கள் குடியிருப்பும் ரொம்ப ஹெவியா இல்ல, அங்கங்க இருக்குது. டக்குனு இவரை நான் இப்படி உட்கார்ந்து தோல்ல தூக்கி வச்சு நான் ஓடுவேன். ஓடி ஓடி அங்க போகும்போது டீம் வந்துச்சு. டீமுக்கு என்ன ஓடுன்னு சொன்னா அங்க பேசுறாங்க. இப்ப எங்க ஓடி போகும்போது அவர் தான் சொல்றாரு, ஒரு வாழைத்தோட்டம், அந்த வாழைத்தோட்டத்துலேருந்து போட மாட்டாங்க. அவன் முதுகுல கை வச்சோன்னா அவன் முதுகுல வலிக்குதுன்னு அழுதாரு. இப்படி இல்லை, நான் சொல்றமா இல்லை, செம்மையா அழுதாரு. ஒரு வாழைத்தோட்டத்துக்குள்ள போட்டு 2 பேரும் மறைஞ்சு கேட்கிறோம். அவங்க எல்லாரும் தேடுறாங்க, எங்களை தேடுறாங்க எல்லாரும். ஏதோ ஒரு ஆர்டர் வந்துருக்கு, எல்லாரையும் ப்ரூவ் பண்ணிச்சது தம்பி. இந்த டைம்ல எங்களை சுற்றி பக்கத்தால எல்லாம் தேடுறாங்க, யாருமே எங்களை கண்டுக்கல. அவங்க போயிட்டாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டாங்க. அப்புறமா நாங்கள் தூக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடி ஒரு வீடு இருந்துச்சு, அந்த வீட்டை போய் விஷயத்தை சொல்லி அவங்க அதுக்கு பிறகு டவுனுக்கு ஃபோன் பண்ணியில அந்த டைம்ல மொபைல் இல்லை. போய் லாரி ஒன்று வந்துச்சு, அந்த லாரி தெரியாம வந்தது அந்த வழியால. ஸோ அப்படி எடுத்து 28 கிலோமீட்டர் அதில் உள்ள சிங்கள ஏரியா, கொழும்புமார் லாரி இருக்கு. அந்த லாரியில கொண்டு போய் அட்மிட் பண்ணியாச்சு. அட்மிட் பண்ணி இப்ப இரவு 1 மணி பாஸ் ஆயிடுச்சு. எங்கட வீட்டுல இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ரசீமை திட்டம் பண்ணியாச்சு, கடத்தியாச்சு. எல்லாரும் வீட்டை வந்துட்டாங்க. ஒரு 25 பேர், பைக்கில் போனவங்க எல்லாம் 30-32 பேர் எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ரசீம் கடத்தப்பட்டு விட்டார். அப்ப வீடு, எங்களோட வீடு ஒரு மரண வீடு ரேஞ்ச் தெரியும். அம்மா அழுறாங்க, ஃபேமிலி அழுது எல்லாம் எனக்கு தெரியாது, ஏன்னா மொபைல் கான்டாக்ட் இல்லை. இப்ப ஹாஸ்பிட்டல்ல நான் நிக்கிறேன், 1 மணி நிக்கிறேன். ஒரு எம்எல்ஏ வராரு, எங்களோட ரிலேஷன் மன்சூர் பேரு. ஒரு எம்எல்ஏ வராரு. எப்படி வராருன்னு சொன்னா இந்திய ராணுவத்துல ஃபுல் செக்யூரிட்டி வராரு. என்ன கருத்துக்கள்? அல்லாஹ் ரசீம், நீங்க உயிரோட இருக்கீங்க, வீட்டு எல்லாம் மையத்து மரண வீடு மாதிரி இருக்குது, உங்களை திட்டம் பண்ணியாச்சுதான் ஊர் ஃபுல்லா தெரியும், வாங்க போவோம் அப்படின்னு. பாய்ஸை பார்க்காம அவரோட வீட்டில் என்னன்னு தெரியாம வரமாட்டேன் அப்படின்னு. முதல்ல வாங்க, நீங்க வீட்டில் எல்லாரும் கவலையா இருக்காங்க அப்படின்னு முன்னு போய் இந்திய ராணுவம் ஸ்போர்ட் பண்ணி எம்எல்ஏ பக்கத்துல நான் பின்னாடி 2 வெஹிக்கிள் இந்திய ராணுவம் அப்படியே வாரம் 28 கிலோமீட்டர் உங்க வீட்டை வாங்க சார். இதான் ஒரு 2 மணி அப்படி ஆயிடுச்சு. அப்படி ஒரு கிராமம் வீட்டை சுற்றி ரோட்ல வர முடியல. எல்லாரும் வெஹிக்கிள் வர முடியல. இந்திய ஆர்மியோட வந்து என்ன இறக்கி வீட்டை வராங்க. வீட்டை உள்ள வந்தா வீட்டு ஹால், எங்க பெரிய ஹால்ல சுற்றி ஃபேமிலி, சித்தப்பா, மாமன், பெரியப்பா, தூரத்து சொந்தம் எல்லாரும் இருக்கிறாங்க. அப்பா இருக்கிறாரு, எல்லாமே இருக்கிறாங்க. அம்மா அந்த விளையாடுறது கட்டி பிடிச்சு சீனெல்லாம் போகுது. இப்ப என்ன அவ்வளோ போச்சல் பண்ணி திட்டுறாங்க எல்லாரும். மாமா திட்டுறாரு, பெரியப்பா திட்டுறாரு, சித்தப்பா திட்டுறாரு, ஃபேமிலியில தெரிஞ்சவங்க பக்கத்து எல்லாம். இந்த வயசுல படம் எடுக்கணுமா? முதலாவது இந்த ரமலான் மாசத்துல படம் எடுக்கணுமா? இப்படி பண்ணணுமா, அப்படி பண்ணணுமா? அவ்வளோ திட்டு. ஒரு 15 பேர் மாறி திட்டுறாங்க. இன்னைக்கு அடியில நடக்க கூட முடியல. இப்படிதான் நடந்து வந்தேன். முதுகுல அடி, தலையில அடி, தலை ஒட்டையிறாங்க அடி, இதெல்லாம் எல்லாமே உடஞ்சு. இந்த டைம்ல திட்டுறாங்க. அப்பா சும்மா வேடிக்கிறார்.
அப்ப நான் நினைச்சேன் கடைசி அப்பா நம்மளை உரிச்சு உப்பு தராங்க, உப்பு கட்டம் போடுறாரு. அப்படி ஒரு ஃபிட்டும் ஏற்றும் நான் நினைச்சேன் அடி விழ போகுது. பெரிய தடி எடுத்து அடிக்க போறாரு. அப்படி பப்ளிக் அடிக்கிற ஒருத்தர் இல்லை, அப்படியே சும்மா அடிக்கிறாரு. இவங்க எல்லாருமே உசி பெறுறாங்க. ஒருத்தர் என்ன திட்டாரு, அவர் எனக்கு யாருன்னு தெரியாது, அது எனக்கு யாருன்னு தெரியாது. பயங்கரமா இருக்கு. ஒரு அரை மணிக்கு ஒரு வந்தானே அடி விழுந்திருக்கே, தப்பி வந்தீங்க, இதெல்லாம் எதுவுமே. அப்ப நான் எனக்கு கோவம். அப்பா பார்த்துட்டு இருக்கிறாங்க, அம்மா ஒன்றும் பேச முடியாது, அம்மா உள்ளுக்கு இருக்கிறாங்க. இவ்வளவு பேர் திட்டுறாங்க, ஒரு வார்த்தை சொன்ன அப்பா முடிஞ்சுதானே, நம்ம அப்பா திட்டம்னு பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் வந்து ஃபீல் பண்ணிக்கிறேன். அப்பா கேட்டாரு, அதான் இந்த நாள் எல்லாரும் பேசி முடிச்சுட்டீங்களா கேட்டாரு. அப்பா யாருன்னு சொன்னாங்க, ஒரு காலேஜ் பிரின்சிபல், சமூக சேவகர், 12 வருஷம் நாட்டாமையா இருக்காரு எங்களோட ஊர்ல கெப்பாசிட்டி அப்படின்னு சொன்னா, ஒரு ஊர்ல 56 மஸ்ஜித், 32 பாடசாலைகள், அதுல 6 பாடசாலைகள் தேசிய நேஷனல் ஸ்கூல், 2500 3000 பேர். அப்ப ஊர்ல கெப்பாசிட்டியை நீங்க பாருங்க, பெரிய ஒரு மாவட்டம் மாதிரியும் எங்களோட ஊர் மட்டும். அப்ப கேட்டாரு, எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா? எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? யாராவது பேசுறது தெரியாது கேட்டாரு. அப்பா யோசிச்சு நெஞ்செல்லாம் நடிக்க போயிருக்கேன், ஏதோ ப்ரோக்ராம் வந்து இருக்கு, அப்படி பேசி முடிச்சிருக்காங்க. என் பையன் படம் எடுத்தது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, படிக்கிற வயசு. கடைசி வரைக்கும் தடுத்து பார்த்தேன், முடியல. அவன் செல்லுக்கு அவன் பிடிச்சா அதை முடிக்கிறதுல ஒரு பிடிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல எந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சொன்னாங்க, விட்டுருங்க அதை முடிச்சிருக்கணும் சொன்னதோட நான் சைலண்ட் ஆகிட்டேன். ஆனால் எனக்கு பிடிக்கல இந்த வயசுல, இந்த வரைக்கும் பிடிக்கல, இந்த நிமிஷம் வரைக்கும் பிடிக்கல. ஆனா இப்ப பண்ணினா என் பிள்ளை ஒரு காரியம் என்னன்னு நானும் பார்த்துருக்கேன், எல்லாரும் பார்த்துருக்கிறாங்க. ஒரு தலைமைத்துவம்டா எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி என் பிள்ளை இப்ப புல் பண்ணினார். எல்லாரும் ஓடி வந்த மாதிரி ஓடி வராம, விட்டுட்டு ஓடி வராம, அந்த காயப்பட்ட நடக்க முடியாம இருந்த அந்த நண்பனை தோல்ல தூக்கிட்டு போட்டு 28 கிலோமீட்டர் போய் கடைசி வரைக்கும் இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து அட்மிட் பண்ணிட்டு வந்தா பாருங்க என் பிள்ளை. அவனோட இந்த எல்லா கோவம் இவன் நான் உயிரோட இருக்கும்போது ஒரு தலைமைத்துவத்தை சரியாக பண்ணுவாட்டத்தை கண்ணு முன்னால ப்ரூவ் பண்ணிட்டான். இப்படி சொன்னாப்பா, அதோட சீன் முடியுது. எல்லாரும் போக மாட்டேன், எல்லாம் ஒவ்வொரு வேலையை பார்த்துக்கோங்க, நான் பார்த்துக்குவேன் அப்படி